வரதட்சணை கொடுக்காம அந்த கல்யாணம் பண்ணி போற பெண்களை வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க, அதை பத்தி கூட சொல்லுங்க. சில பேர் குடும்பப்படுத்தினா சில பேர் அது செய்யறது இல்லை. இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டு எத்தனை பிள்ளைங்க போறாங்க, கடைசி வரையும் வச்சு காவந்து போட்டாங்க. எப்படி வாங்கி செய்யும் செஞ்சும் போது ஒரு பொண்ணு 2 பொண்ணு போட முடியாத கட்டத்துல அந்த பொண்ணு வந்து அந்த ஃபேமிலி எல்லாருமே துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. வணக்கம்மா. இன்றைய காலகட்டத்தில் வந்து வரதட்சணை வாங்குறது வந்து நல்லதா கெட்டதா, உங்களோட பார்வையில மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காலகட்டம் இல்லை, எப்போவுமே அது வந்து ஒரு மக்களுக்கு பெண்களுக்கு வந்து எதிரான ஒன்றை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னாக்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக அந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அது பணமாக இருந்தாலுமே அது கேட்ட தொகையை நம்ம கொடுக்கணுன்றதுனால அங்கே பேரண்ட்ஸு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து ஈடேற்றுறாங்க. ஒரு இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணி போகும்போது அது வந்து ஒரு முழுமையான ஒரு அன்பை வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களால கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. அதாவது வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் அவங்க வந்து வாழ்க்கையில தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆகும்போது ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது வேற வழி இல்லை, நம்ம போய் பேரண்ட்ஸுக்கு போய் சப்போர்ட்டை தொந்தரவா இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த காலத்தை வந்து அவங்க தள்ளிட்டே வராங்க. அது தயவு செய்து இந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டலி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டவுரி சிஸ்டம் இதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணணும்னு பெண்கள் நாங்களும் நினைக்கிறோம். நாங்க மட்டும் முயற்சி எடுத்தா பார்த்தாது, நீங்களும் அதை ஜென்ஸ் லெவல்லையும் அதை வந்து நம்ம எடுக்கும்போது அது ஃபுல்லாவே நம்ம எராடிகேட் பண்ணலாம், முற்றிலுமாவே அழிக்கலாம். என்னுடைய பார்வையில் வந்து வரதட்சணை வாங்குவது கெட்டதுதாங்க, கெட்டது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வளர்த்து உருவாக்கிற தகப்பன் இருக்காங்களே, ஆண்கள் கிடையாதுங்க, பெண்கள். அந்த பிள்ளைக்கு ஆண்களுக்கு 100 ரூபான்னு சொன்னா பெண்களுக்கு ஒரு 700 ரூபா வரைக்கும் அதை செலவு பண்ணி அதை படிக்க வச்சு அதை நல்ல முறையில் செஞ்சு அதுக்குள்ள சேவைகளை எல்லாம் பண்ணி நம்ம அதை சொல்லுவாங்களே கிளியை வளர்க்குற மாதிரி வளர்த்து பூனைகள் கொடுக்குற மாதிரிங்கிற நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சு அதை நம்ம கொடுத்த பிற்பாடும் அவங்க ஏன் வரதட்சணை கேட்குறாங்க? அவங்க ஏன் என்ன பண்றாங்க? அவங்க ஆண்களா இருக்கிறாங்க, ஏன் அவங்க ஆண்களாங்கிற ஒரு ஆன்மீகத்தில் இல்லாம அவங்க ஏன் சம்பாரிச்சு தன் மனைவியை கட்டாம பெண்கள் வீட்டுல இருந்து கேட்குறாங்க? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலைங்க சார். வரதட்சணை வாங்குறது தவறு, குளிக்கிறாங்க, நிறைய பேர் நடக்கிற சம்பவம்லாம். வரதட்சணை ஒழிச்சா அது மாறும், நம்ம விருப்பப்படதான் நம்ம செய்யணும், அவங்க கேட்டு செய்யக்கூடாது. அப்ப அது வரதட்சணை கொடுக்கறது தப்புன்னு சொல்றீங்க? வரதட்சணை வாங்குறது வந்து கெட்டதுதாப்பா, என்னோட இதில் வந்து கெட்டது தான். ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, படிக்க வச்சு கல்யாணம் பண்ணும்போது அவங்களால போட முடியல நகை, அவங்க கேட்ட நகை போட முடியல, எங்கேயோ கடனை அதை வட்டிக்கு எப்படி வாங்கி செய்யறாங்க. செஞ்சும் போது ஒரு பொண்ணு 2 பொண்ணு போட முடியாத கட்டத்துல அந்த பொண்ணை வந்து அந்த ஃபேமிலி எல்லாருமே துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தான் விட்டு குடும்பத்தை வந்து கௌரவத்தை நம்ம வந்து வெளியில காமிச்சிக்க கூடாதுன்னா அந்த கௌரவத்தினால அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்றா, மூடி மறைச்சி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறா. கடைசி கட்டத்துல என்ன எல்லாருமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கேட்கும்போது அவ என்ன பண்ணுறா, நம்ம இதை போய் நம்ம ஊர்ல சொல்லி நம்ம வாழா வெட்டியா போய் எவ்வளோ கடன் வாங்கி அம்மா அப்பாலாம் செஞ்சிருக்காங்கன்னு அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவ என்ன பண்ணிடுறாங்க. இதனால அநேக பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட லட்சியம். வரதட்சணை வாங்குறது வந்து தப்புதாப்பா. வரதட்சணை கொடுத்து நம்ம பிள்ளைய கொடுத்தோம்னா பிள்ளை வந்து நம்ம அவங்க வித்துடுற மாதிரி, புரியுதா இல்லையா? அதனால வரதட்சணை இல்லாமல் இருந்தால் அதில் வந்து எல்லா விதமான பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் ஓரளவுக்கு. நம்ம பைபிள் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் வரதட்சணை கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா அது எல்லாம் மெயின் அடிப்படையே வந்து பொருளாதாரம் தானே, அதில் தான் எல்லா பிரச்சனையுமே வருது. வரதட்சணை கொடுக்காம அந்த கல்யாணம் பண்ணி போற பெண்களை வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க, அதை பத்தி கூட சொல்லுங்க. சில பேர் குடும்பப்படுத்தாங்க, சில பேர் அது செய்யறது இல்லை. இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டு எத்தனை பிள்ளைங்க போறாங்க, கடைசி வரையும் வச்சு காவந்து பண்றாங்க. எல்லாம் மனுஷன் இறுதியத்துக்கு அந்த மாதிரி நடக்கும். அதை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. என்ன மனிதர்கள் பல என்ன, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சொத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போடுவாங்க. சில பேர் சொத்துக்காக வந்து அலைவாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. வேற வாங்குறது தப்பு தான். இது வரதட்சணை வாங்கக்கூடாது. அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதை வச்சு கடைசி வரைக்கும் நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது. ஏன்னா காலமுக்கா நமக்கு துணைவியா இருக்கா இல்லையா, இன்பத்திலையும் துன்பத்திலையும் நஷ்டத்துலையும் நம்மளோட இருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து மரணம் ஜீவிக்கிற வரலையும் இருக்கிறவங்க இல்லையா. அதனால வந்து வாங்கக்கூடாது. நமக்கு கடவுள் கொடுத்த மனைவியை நம்ம வச்சுக்கிட்டு என் பார்வையை பொறுத்தவரை கெட்ட விஷயம் தான். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. வரதட்சணை வாங்கினா மட்டும் என்ன நல்லா வச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அவங்க நல்லா பாத்துக்கிறா சொல்லுங்க பாப்போம். பெண்கள் வேலைக்கு போய் அவங்களால நிம்மதி உண்டா?
காலையில எந்திரிச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், வேலைக்கு போகணும், திரும்ப வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு சாப்பாடு சரியில்லைனா சண்டை வரும். அதனால வரதட்சணை வாங்குறது தப்பு. எனக்கு அது அதை போலங்கும்போது வரதட்சணைங்கிறது தவறு. வரதட்சணை வாங்கி மனைவியை பராமரிக்கிறவன் அவன் அன்பா வச்சுக்க மாட்டான் மனைவியை. வரதட்சணை இல்லாம அவன் பாசமா தன்னுடைய மனைவி நமக்கு கொடுக்கப்பட்ட வகையில் நமக்கு துணைவி நம்மளோட இருக்கிறவ அவளை நம்ம 2 பேருமே நம்ம குடும்பத்துல இருந்து நல்ல முறையில் வாழணும், நமக்கு ஒரு சந்ததிகளை நல்லா வளர்க்கணும்னு சொன்னா அவன் வரதட்சணை கேட்க மாட்டாங்க. ஏதோ மனைவிங்கிற வகையில நம்மளால ஒன்றும் முடியல, கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து கொடுத்தா நம்ம வாழணும்னு நினைக்கிறவன் அவன் கொடுமை தான் படுத்துவான். அதனால ஐயா வரதட்சணை வாங்குறதுங்கிறது மகான தவறு. வரதட்சணைங்கிறது தவறு. 2வது கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். யாரும் 2000 வருஷம் 3000 வருஷம் நம்ம வாழ போறது கிடையாது. இப்போ ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தாக்க 60 இயர்ஸ் தான் வருது. அதுவே முன்னாடி ஏன்னா 40 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வருது. ஏன் தேவையே இல்லையே. நல்லா சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் எதிர்பார்க்காம நல்லா சந்தோஷமா லைஃப் இல்லாம லீட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச கருத்து.